நீங்க தண்ணி அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்களா? இப்ப தண்ணி அந்த ஆல்கஹாலுக்கு அடுத்த ஸ்டேஜ் கோக்குன்னு போறாங்க. கோக்காரங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தண்ணி அடிக்கிறதுக்கு 1008 காரணம் சொல்லுவாங்க. ரோட்ல குடிச்சிட்டு ஒரு குடியாரம் கிடந்தாக்க பொட்டை பிடிச்சி ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறான், பார் குடியார நீ பார் அப்படின்னா. அவன் பாவம், அவன்கிட்ட இருந்த 200 காசுக்கு அவன் ஒரு உழைப்பாளி தொழிலாளி, அவனால முடிஞ்ச ஜபத்துக்கு. டாஸ்மார்க் இருக்கிற சரக்குக்கு பேர் என்ன சொல்லு? அதை காய்ச்சி விற்கிறவன் யாரு சொல்லு? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் சாவு வீட்டுக்கு போனா செத்துட்டு வருப்பா அப்படின்னு தண்ணி அடிப்பான், கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாணம் போன்னு தண்ணி அடிப்பான், ஃப்ரெண்டு பர்த்டே போனா சரி ட்ரிப்பு போனா ட்ரிப்பு போறோம் போன்னு தண்ணி அடிப்பான். காரணம் கிடையாது, அவன் தண்ணி அடிக்கணும், அதுக்கு அவன் உருவாக்குற காரணம் தான் இது. போதை என்பது வேறு, மது பழக்கம் என்பது வேறு. மது மயக்கம், போதை, குழப்பு. ஹாய் மெகாஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சந்திக்க வேண்டிய கட்டாயம், சூழல். இது நம்ம சாப்டர், நம்மளே பேசலாம் எப்படி? எல்லாரும் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுவில் சமீப காலமாக ரொம்ப பரபரப்பாக கிறிஸ்பியாக யூடியூப்பில் போயிட்டுருக்குங்க விஷயங்கள். கிறிஸ்பியாக போயிட்டுருக்க விஷயங்கள்னால் ஃபன்ஃபுல்லான விஷயங்களில் ரொம்ப ஆபத்தான, யோசிக்க வேண்டிய, நம்ம எல்லாரும் எஸ்பெஷலாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இதை பற்றிய தொகுப்புகளை நான் பார்த்த உடனே உங்ககிட்ட என்னுடைய மனசில் இருக்க இந்த விஷயத்தை கன்வே பண்ணோன்ட்டு தான் இந்த சிறப்பு வீடியோ. மற்றபடி அந்த ஊருக்கு போயிட்டு வந்தது, இந்த விஷயங்களால் இவ்வளோ தாமதம், இது எல்லாத்தையும் நான் லேட்டராக சொல்கிறேன். ஏன் இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக வருதுன்றதுக்காக. என்ன இது, என்ன நடக்குது இப்படின்னு உலக மக்களே யோசிச்சுட்ருக்கிற சமயத்தில் எல்லாருமே ப்ளேம் பண்ணுற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளை தான். நம்மளன்னா மது பிரியர்களை தான். எல்லா டிவிலையும் போனாலும் டாஸ்மார்க் 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 இதே தான் பேசுகிறாங்க. ஆனால் இப்போது நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, சப்போர்ட் பண்ணல. இருப்பினும் மற்ற விஷயங்களெல்லாம் கேட்குறப்பவும் பார்க்குறப்பவும் ஐயோ நம்ம எவ்வளோ மேலு போல இருக்கே இப்படின்னு தான் தோணுது. நாம் இன்னும் குழந்தையாக இருக்கிறத நினைக்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது. காரணம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? நம்மளுடைய இந்த சரக்கில் தெரிஞ்சதான் ரெண்டு தான். ஒன்று பீரு, இன்னொன்று ஹார்ட்டு, இவ்வளோ தான். இவங்க புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹாட்டிலேயே இவ்வளோ வெரைட்டி இருக்கான், பீரு, பிராந்தி, விஸ்கி, ரம்மு, சின்னு. அதாவது விஷயங்களை அனுபவித்தவங்களோ உணர்ந்தவங்களோ அதை பற்றி பகிர்றப்போ அதை கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் யூடியூப் போய் பாருங்களேன், இந்த ஒரு போஸ்டர்ஸ் தான். நானும் அதே காரணத்துக்காக தான் இந்த போஸ்டர்ஸ் போட்டு உங்களை இழுத்த முடியல. மற்றபடி அந்த போஸ்டரில் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்கும், மறைமுக சம்பந்தங்கள் தான். நேரடியாக எதுவும் அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா நிறைய வல்லுநர்கள், நிறைய வழக்கறிஞர்கள், நிறைய தெரிஞ்சவங்க, அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே அதை பற்றி பேசி முடிச்சுட்டாங்க. இது குற்றமா, பெருங்குற்றமா, இது மாதிரி மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம சொல்லாமல் உண்மையாலுமே நம்மள நிறைய பேர் தச்சுக்கிட்டோன்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. இவங்களுக்கு குடி போதையில் இருக்க போதை தெரியலை, புரியலை. இப்போது சமீபமாக நீங்கள் யூடியூப் சேனல்கள்லாம் பாருங்களேன், பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொன்னாங்க. கொக்கைன், நபின், எல்எஸ்டி, ஸ்டாம்ப்பு, ஓஜி, வித்தியாசமான கேள்விப்படாத நிறைய பேர்கள் இப்போல்லாம் வருது. இந்த வகையில் பார்க்குறப்போ நம்ம எவ்வளோ மேல். நம்மளுக்கு தெரிஞ்சது அதிகபட்சம் என்ன? ஒரு குவாட்ரு. அதுக்கு மேலே பெருசாக போனோன்னா ஒரு குவாட்ரு கட்டிங் ஆஃப் அடித்தாலே நம்ம ஆளுங்கள்லாம் பெரிய போதை ஆகிட்டோம், பெரிய போதைக்காரங்க நம்மன்னு நினச்சி வீட்டுக்கு வரத்துக்கே தயங்கி பயந்து வருவாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கேல். இவ்வளோ தான். தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி, நம்ம ஸ்கேல் இதோட நின்றுருச்சேன்ட்டு. இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கோம். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது கூட எல்லாத்துலேயும் இப்போ ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி நம்மளே சேர்த்துக்கிறாங்க. ஐ மீன் டாஸ்மார்க் டாஸ்மார்க் டாஸ்மார்க், குடியாலன்னு. இப்போது உண்மையாக சொல்லணும்னா குடிக்கிற நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இப்போது சமீபமாக கொஞ்ச நாட்களாக தான் குடிக்கிற நேரங்கள்லேயும் பார்கள்லேயும் இந்த டாக்கு நிறைய போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன்.
இந்த ஒரு குடியை கற்றுக்கிட்டு இதுலேருந்து எப்படி மீளணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இதுக்கு எதனா டிப்ஸு கிடைக்குமான்னு தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்க்க வேண்டிய சூழலில் இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய அடிஷ்னல்ஸ்னு பாருங்கள். அபின், கொக்கைன், எல்எஸ்டி, ஸ்டாம்ப், ஓஜி, ஏஜி என்னென்னமோ புது வெரைட்டிங்க புதுசாக சொல்கிறாங்க. அதுவும் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தப்புறமா தான் தெரிஞ்சுது. இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் இந்த இடத்துல வேணும்னு வந்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்ன தான் நீங்கள் சொன்னாலும், என்ன தான் உலகம் சொன்னாலும், இந்த மதுப்பிரியர்களை, குடிகாரர்களை என்ன சொன்னாலும் ஒன்று தான், இது லீகல். எல்லாருக்குமா தெரிஞ்சு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு எங்களுடைய பணத்தில் வருமான வரி கட்டிட்டு நாங்கள் குடிக்கிற ஒரு விஷயம், நம்ம குடிக்கிற ஒரு விஷயம் இது லீகல். இதை தாண்டிய எந்த விஷயமுமே இல்லீகல். இந்த விஷயங்கள் எங்களுக்குள்ளே இருந்திருந்தால், நமக்குள்ளே இருந்திருந்தால் நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம இந்நேரம் வெளியேற்றப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப தெளிவானவங்க, புரிஞ்சுக்குவாங்க. இது ரொம்ப அவசர பதிவாக ஏன் போடணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்களும் புரிய வைக்கணும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக பேசுகிறவங்க எல்லாருமே இந்த அபின், கொக்கைன் இந்த விஷயங்கள் கூட சேர்ந்து இந்த சரக்கையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க. போதை போதை போதை, உலகம் போதையில் ஆடுது. இது நம்ம குடிக்கிறதுன்றது வேற, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, காமனானது. கரெக்டுன்னு சொல்ல வரல, தப்பு தான். இருப்பினும் தப்புலையும் சரியான தப்பு. இப்போது ஒரு லீகல் இருக்குது, ஒரு இல்லீகல் இருக்குல்ல. லீகலி இல்லீகல்ன்ற விஷயங்கள் இந்தியாவில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நம்ம குடிக்கிறது லீகல்ன்றப்போ காலையில் பிளாக்கில் வாங்கி குடிக்கிறது ஒரு இல்லீகல். அது லீகலி இல்லீகல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிய வைங்க. போதைன்றது அந்த கலாச்சாரம், அந்த எண்ணங்களே வேற. அது டோட்டலாக இதுலேருந்து வித்தியாசப்படும். குடின்றது ஒரு காமனான விஷயம். அதனால் ஆனாலும் இந்த விஷயங்கள், இந்த அடிப்படை விஷயங்களும் தப்பு தான். இதுலேருந்து நான் மீண்டுடுறேன் அப்படின்ற ஒரு உங்களுடைய எண்ணத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பதிய வைங்க. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு ஐயையோ என் வீட்டுக்காரரோ, என் அண்ணனோ, என் தம்பியோ, என் பையனோ இந்த மாதிரியான ஒரு தப்பில் இறங்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்கள நினைக்க வச்சிடாதீங்க. புரிய வச்சுருங்க. புரிய வச்சிங்கனால அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டுனாலே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. அப்போவே இல்லை, உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சு. இந்த குடியிலருந்தும் நீங்கள் கொஞ்ச நாள்லேருந்து ரிலீஸ் ஆயிடலாம். விட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அதை பாருங்கள், முதல் கட்டம் சரக்கில் ஆரம்பித்து எங்கெங்க போது பாருங்க. பொதுவாக நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அது இது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியும் தான் இது. மது பழக்கம்ன்றது டோட்டலாக வேறு, ட்ரக் அடிக்ஷன்றது டோட்டலாக வேறு. ரெண்டத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ட்ரக் அடிக்ஷன்றது மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும், சமுதாயத்திலையும் நமக்கு உள்ளேயும் இது ஒரு கில்ட்டி கான்ஷியஸை கொடுத்துரும். சரக்கும் அப்படி தான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம இதை விட முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் இது நம்மளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியாக வரும். அதே நேரத்தில் நம்மளாம் எவ்வளோ மேலு அப்படின்ற எண்ணம் மட்டும் வேணாம். இந்த விஷயங்களுக்கும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கிறது போல், எந்த பெரிய கோலத்துக்கும் ஒரு முதல் புள்ளி வேணுன்ட்டு. எல்லா ஒரு பெரிய பதுக்குமே இந்த அடிப்படை விஷயந்தான். முதல்ல எல்லாருமே குடிக்க ஆரம்பித்து அது பத்தாமல் தான் அதுக்கு அடுத்தது போகிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் இது போதும். ஒரு குவார்ட்டருக்கு மேலே கட்டிங் போயிடுச்சுன்னா பெரிய போதை. அதையும் தாண்டி ஆஃபாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கொய வீட்டுக்கு வரப்போ குற்ற உணர்ச்சியோடு மாட்டிக்குவோம். இதையும் நிறுத்துறதுக்கு கட்டாயமாக போராடுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயங்கள் ஆரம்பம்தான், முடிவு கிடையாது. நம்ம வாழ்க்கை இது இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி ப்ரோக்ராம்லேயும் பார்த்துட்டு சுற்றுறவங்க நம்மளும் கிடையாது. கொஞ்ச நாளில் இது எல்லாமே மாறும். சமூகத்தில் நம்மளும் ஒரு சராசரி
சந்தோஷமான நார்மலான மனுஷங்களாக சுத்த தான் போகிறோன்றதை மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் மீண்டும் நீங்கள் புரிய வைக்க வேண்டியது, போதை என்பது வேறு, மது பழக்கம் என்பது வேறு. மது மயக்கம், போதை, குழப்பு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த பழக்கங்கள், இந்த விஷயங்கள் இதெல்லாம் காரணம் காட்டி டாஸ்மார்க்கை மூடுற போகிறானுங்களோ. இந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலையில், அரசியல் சூழ்நிலைகளில் நாளைக்கு ஒரு வேளை மதுக்கடைகளை மூடணும், கட்டாயம் மதுக்கடைகள் திறக்கப்பட மாட்டாதுன்னா எவ்வளோ நாளைக்கு நீ பிளாக்கில் வாங்குவ? ப்ரொடக்ஷன் இருந்தால் தானே வாங்க முடியும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போவே நம்ம படிப்படியாக குறைக்க ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒருவேளை அவங்க அப்படி சட்டத்தை போட்டால் போட சரக்கில் நான் தனியாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்ல ரேஞ்சுக்கு வரும். மதுவினுடைய போதை வேறு, இதர போதை வஸ்துக்களுடைய போதை வேறு. மது போதை உங்களை தெளிந்த பிறகு யோசிக்க வைக்கும், திருத்துவதற்கான வழிமுறைகளையும் சிந்திக்க வைக்கும். இதர போதைகள் உங்களை யோசிக்க வைக்காது, திருந்துவதற்கான சிந்தனைகளை இது வளர்க்காது. நம்மளும் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சரக்கு நிறுத்தணும் சரக்கு நிறுத்தணும் சரக்கு நிறுத்தணும்ன்ட்டு நம்மளும் இந்த மாதிரி தான் ஆகிடும். தாராயம் குடித்து வாழ்வை செலுத்தும் நண்பரே, உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்தோமே. ஆனா இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க குடும்பத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து பாதிப்பு. நீங்க குடிக்கிறதுனால உங்க குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படுது. குடிப்பழக்கத்தினால அநேக குழந்தைகள் சிறு வயதிலேயே தகப்பனற்றவங்களா மாறுறாங்க. அநேக பெண்கள் இளம் வயதிலேயே விதவைகளாக்க போறாங்க. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர முடியலையா? டிஜிட்டல்லையே வாழ்க்கை முடிஞ்சிடாது. டிஜிட்டலில், மொபைலில் இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்குற விஷயங்களை செயல்படுத்துகிறோம். அதனால் டிஜிட்டல்லையே நானும் ரொம்ப இன்வால்வ் ஆகலை. என்னுடைய ஒரு சஜஷன், நீங்களும் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்காதீங்க. டிஜிட்டலே வாழ்க்கை கிடையாது, ப்ராக்டிக்கலான வாழ்க்கை இதை விட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ படிப்படியாக குடிக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அளவுகளை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க முடியல, இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகலை அப்படின்னா ஆன் த ஸ்பாட் உடனே நிறுத்துறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. அந்த வழிகளை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே.